அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜெயரா வியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு உண்மையான ஒரு குட்டி கதைங்க. உண்மையான கதை, இது பொய்யான கதை கிடையாது. இதில் என்ன, இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, யாரையும் இழிவாக நினைக்காதீர்கள். வாழ்க்கையில் எந்த ஒரு மனிதரையும் இழிவான இடத்துல வைக்காதீங்க. இந்த நிலையில் இருக்காங்க, இவங்க நல்ல நிலையில் வந்துடுவாங்களான்னு யோசிக்கவே செய்யாதீங்க. இறைவனுடைய நாட்டம் இருந்தால் எப்பேற்பட்டவர்களும் நல்ல நிலைமையில் வந்துடுவாங்க. அதனால் நான் யாரையுமே தரக்குறைவாக நினைக்காதீங்க. இறைவனுடைய நாட்டம் மட்டும்தான் இருக்கணும். தன்னம்பிக்கை, உழைப்பு, இந்த 3 இருந்தாவே அவங்க வெற்றி பெற்றவர்கள் தான். இந்த குட்டி கதையோடைய ஆரம்பம் என்னென்னா, ஒரு தாய் தகப்பன் அவங்களுக்கு கொஞ்சம் வசதி கொஞ்சம் கம்மி தான். கம்மியில் 4 பிள்ளைங்க. 4 பிள்ளைங்களையும் அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டே வளர்த்தா அந்த 4 பிள்ளைங்களும் நல்ல திறமையான பிள்ளைங்க, நல்ல ஒழுக்கமான பிள்ளைங்க, நல்ல உழைக்கக்கூடிய பிள்ளைங்க. 4 பிள்ளைங்களுமே நல்லா படித்து வாழ்க்கையில் இன்றைக்கி முன்னேற்ற நிலையில் இருக்காங்க. இதில் இந்த மூத்த பையன், நான் பிறந்த அந்த பையன் ரொம்ப பொறுப்பான பையன் அந்த வீட்டுக்கு. அந்த பையன் நல்ல விதமாக படித்து நல்ல ஒரு வேலையில் இருந்துக்கிட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனைவியை தேர்ந்தெடுத்து அவங்க கல்யாணம் பண்ணி இன்றைக்கி கணவனும் மனைவியுமா சேர்ந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க. அவங்க புதுசாக சொந்தமாக இந்த காலத்தில் வீடு வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க 2 பேரும் எப்படின்னா, அப்பா அம்மா சொத்து சேர்த்து வைக்காமல், தாத்தா பாட்டியோடைய சப்போர்ட்டு சொத்து இல்லாமல், சொந்தக்காரங்களுடைய சப்போர்ட் இல்லாமல், யாரோடைய உதவியும் இல்லாமல் அவங்க இன்றைக்கி முன்னேறி ஒரு வீடு ஒரு காரு வாங்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறத என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த நிலைமையை பார்த்து என்னுடைய சொந்தந்தான், தூரத்து சொந்தம், அக்கா மகன், அவங்கள பார்த்து அவங்களுடைய அந்த வெற்றி எனக்கு ஒரு மன மகிழ்ச்சியை உண்டாச்சு. ஏன்னா எத்தனையோ பேர் சப்போர்ட் இருக்கிறவங்க கூட லைஃப்பில் தோற்றுக்கிட்டு இருக்க இந்த காலத்தில் யாரோடைய சப்போர்ட்டுமே இல்லாமல் ஒரு வீடு காரு அப்படின்னு அவங்க வாங்கியிருக்கிறது உண்மையிலேயே பெருமைக்குரிய ஒரு விஷயந்தான். இந்த பெருமைக்குரிய விஷயத்தை நம்ம பாராட்டியே ஆகணும் அப்படின்னு எனக்கு அந்த வீடு பால் காய்ச்ச நான் போயிருக்கும் போதே அந்த வீடை பார்த்துட்டு நான் கார் வாங்கியிருந்தாப்புல அதை என்கிட்ட பெருமையாக காட்ட போகும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வெற்றி எனக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னாப்புல. நான் உனக்காக துவா செய்கிறேன், இறைவனும் உனக்கு துணை இருப்பான் அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு வந்தேன். இந்த பெருமையான விஷயத்தை எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறேன். எதனால் நான் பகிர்ந்துக்கிறேன்னா, எந்த ஒரு மனிதரையும் தரக்குறைவாக யாருமே நினைக்காதீங்க. இறைவன் நாடினால் உழைப்பும் தன்னம்பிக்கையும் இருந்தால் உழைத்து நல்ல பெரிய லெவலுக்கு வரலாங்கிறதுக்கு இவங்க ஒரு எடுத்துக்காட்டு. இந்த கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்து பிள்ளைங்களை படிக்க வச்சு இப்போ இவங்க சொந்த வீடு வாங்கி நல்ல நிலைமையில் இருக்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். எல்லாருமே இந்த குடும்பத்துக்காக துவா செய்யுங்க. எல்லாருமே இந்த ஒரு விவரத்தை மனசில் எடுத்துக்கிட்டு நம்மளும் முன்னேறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை பாதையில் போங்க, உழைப்பு பாதையில் போங்க. நிச்சயம் இறைவன் உதவி செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும்.